பெற்றேன் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில நாம் யாவரும் சேர்ந்து நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வானத்தின் வாசல் ஊழியங்களோடு இணைந்து இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து நண்பர்கள் கூட ஜெபித்து நம்ம ஆராதனைகள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ எங்களுக்காக விடைக்கரமாய் ஆண்டவரே தன் சொந்த ரத்தத்தை சிந்தி எங்களை வாங்கி கொண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்குரியவர்கள் இல்லை, நாங்கள் உமக்குரியவர்கள் ஐயா. நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த ஓய்வு நாள் ஆராதனையில எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாரும் தூய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையார் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையார் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யோ. ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை நடத்துகிற தாசனை மறைத்து எங்கள் மத்தியில் இடைபடுவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஆராதனை பகுதிகள் கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியில ஊழியர் மாஸ்டர் இஸ்ரேல் அவர்கள் குளத்தூர் பகுதியில சமாதான பிரபு ஊழியங்களை நடத்தி வருகிறார். அவர் நம் மத்தியில இந்த ஆராதனை நடத்துகிறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வானத்தின் வாசல் ஊழியங்களோடு எங்களுக்காக ஜெபித்து எங்களுக்காக எல்லா காரியங்களையும் தாங்கி வருகிற தாசன் இப்போ நம்ம மத்தியில ஆராதனை நடத்துவார்கள். இப்பொழுது மாஸ்டர் இஸ்ரேல். நாம் தேவனை ஒருமித்து ஆராதனை செய்வோம். இந்த வானத்தின் வாசல் ஊழியர்கள் சேர்ந்து இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவனோடு இணைந்து அவரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் இயேசுவின் நாமம். இந்த நாமத்துக்கு இணையான நாமம் வேற ஒரு நாமம் பூமியில சொல்லவே முடியாது. எனவே அந்த நாமத்தை உயர்த்தி நாம் பாட போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா ஜீசஸ். என்றும்
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உன்படத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. உன்படத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். Hallelujah, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதனை செய்வோம். இந்த கடைசி நாட்களில் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்குது என்று சொல்லி பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 1:18 தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு சிலுவை குறித்த உபதேசம் தேவையில்லை பிரியமானவர்கள். சிலுவை குறித்து அவங்க அலட்சியமாய் இருக்கிறார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி நாம் அந்த நினைவோடு கூட கர்த்தரை ஆராதனை செய்வோமா. ஏசையா, இந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா, இந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை
உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னத்திரு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தி சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தி சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும்
நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, என் மேய்ப்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, என் நேசரே, என் மேய்ப்பரே, என் நேசரே, என் மேய்ப்பரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, என் நேசர் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க ஒருவரே எங்கள் நேசர் ஆண்டவரே. வானம் மாறிடும், பூமி மாறிடும், உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாறிடும், நீரோ மாறாதவர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். கவலைகள் இல்லை, கலக்கமும் இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பர், குறை ஒன்றும் இல்லை. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடக்கிற எபிரேசரே, இனிமேலும் நீங்க மாத்திரமே நடத்த வல்லமையுள்ள ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே, என்றென்றைக்கும். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே, என்றென்றைக்கும். உமக்கே, உமக்கே, உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே, உமக்கே, உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம் திருநாமம் எப்பொழுதும் என்னை ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் நான் போற்றுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். தகப்பனே, நீர் மகிமைப்படுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உரித்தாகட்டும். மீதியான வேளையில உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வாதமாய் நடத்துகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகிறோம். நம்முடைய வானத்தின் வாசல் ஊழியங்களில் உடன் ஊழியம் செய்து வருகிற பாஸ்டர் சேகர் அவர்கள் நம் மத்தியில கர்த்தர் வார்த்தை போதிக்க இருக்கிறார்கள். வாலிப தம்பிகள் மத்தியில சிறப்பான ஊழியங்களை செய்து வருகிறார். வானத்தின் வாசல் ஊழியத்தில் அவர் மத்தியில இணைந்து இந்த வாலிப மத்தியில ஊழியம் செய்ய மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது அவர் மத்தியில கர்த்தர் வார்த்தை போதிப்பார்கள். அவரோடு கூட நம் கர்த்தர் வார்த்தையை நாம் தியானிப்போம். இப்பொழுது பாஸ்டர் சேகர் அவர்கள். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் நம் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. வானத்தின் வாசல் ஊழியர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி ஒரு நிமிடம் செபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நீங்க பேச வேண்டிய காரியங்களை பேசுங்க. எல்லா காரியங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. எங்களை திடப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். எங்களை தேற்றுகிற வார்த்தையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்த பொழுது மலை பிரசங்கம் செய்த அந்த வசனங்களை நாம் யாவரும் படித்திருப்போம். இந்த நாளிலும் தேவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்தும் உண்மையுள்ள வார்த்தைகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் யாவரும் இந்த வார்த்தையை தியானம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு தேற்றுகிறதா இருக்கிறது. ஆகையால் நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். அதை குறித்து தேவன் நம் மத்தியில் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். அடியனை மறுத்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்கள். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வார்த்தையை பல முறை பல பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை அதிகமாக வாசிக்கிற புஸ்தகம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாசிக்கிறது அதுதான். சிலவங்க சங்கீதங்களை வாசிப்பாங்க. ஆகையால் இந்த வசனத்தை அதிக பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கலாம், அதிக முறை படிச்சிருக்கலாம், அதிக முறை தியானிச்சிருக்கலாம். ஆனாலும் நாம் இந்த வசனத்தை இன்றும் நம்மோடு தேவன் பேச ஆசைப்படுகிறார். தேவன் பேசுகிற காரியங்களை நாம் கேட்போம். என்னவென்றால், தேவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் விரும்புகிற சுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு மனிதன் முகத்தை பார்க்கிறார். மனிதர்கள் ஒரு மனிதனை நாம் பார்ப்போமானால் அவருடைய உடை பார்ப்போம். அவர் பிராண்டட் சட்டை போட்டிருக்காரா, அவர் பிராண்டட் ஷூ போட்டிருக்காரா, அவருடைய கண்ணாடி அவருக்கு எப்படி இருக்கிறது, அவர் அழகுள்ளவராக இருக்கிறாரா, அவரோட பேச்சு ஸ்மார்ட்டாக இருக்கா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு வெளி தோற்றத்தில் நாம் காண்கிறோம். மனுஷனுடைய பார்வை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நம் தேவனோ நம்மளை இருதயத்தை சோதித்தருகிறவராக இருக்கிறார். நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை பார்ப்போமானால் அவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தரார். என்ன சொல்லித்தரார்னா, அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான்னு இருக்கு. தேவனை தரிசிப்பது ஒரு பெரிய காரியம். மோசே பைபிளில் படிச்சோன்னா, பழைய ஏற்பாட்டில் மோசே தேவனை தரிசிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே தேவனை தரிசித்த காரியம் தெரியும். இன்னமும் அநேகர்கள் தேவனை பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் தரிசித்திருக்கலாம். இப்பொழுதும் கூட அநேக பரிசுத்தவான்கள் தேவனை தரிசித்திருக்கலாம். ஆனாலும் நாம தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நாம காணப்பட வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நாம வாழ வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தில் சுத்தம் வேணும். அப்படி என்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மளிடத்தில் காணப்பட வேண்டும். ஆமாம், பரிசுத்தவான்களாய் வாழ்வர்கள், இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் நாம் யாவரும் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் வாலிபர்களுக்காக நான் பேசுகிறேன். வாலிபர்கள் எத்தனையோ பேர் வழி தவறி போய் கொண்டிருக்கிறாங்க.
பெரியவங்க முதிர் வயதானவங்க யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முதிர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் வாலிபர்கள் வழி தவறி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அதே போல வாலிபர்களாகிய நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் உங்களுடைய மனதை நீங்கள் பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் தன் நாவையும் தன் இருதயத்தையும் தன் சிந்தையையும் பரிசுத்தமாய் காக்க வேண்டியது தேவன் விரும்புகிற காரியமாக இருக்குது. ஆமாம் மனிதர்கள் விரும்புகிற காரியங்களை காட்டிலும் தேவன் மிகவும் பரிசுத்தத்தை விரும்புகிறார். தேவன் சுத்தத்தை மாத்திரமல்ல பரிசுத்தத்தையும் விரும்புகிறார். மனிதர்கள் மாத்திரமே தன் வெளித்தோற்றத்தை பார்த்தும் சுத்தத்தை பார்த்தும் விரும்புகிறார்கள். ஆகையால் தேவன் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார். உங்களிடத்தில் நான் ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். மிகவும் அருமையான ஒரு கதை. இந்த கதையை நான் இந்த வார்த்தைகளோடு ஒப்பிட ஆசைப்படுகிறேன். நாம் கேட்போம். என்னவென்றால், ஒரு வாலிப பையன் நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, நல்ல துடிப்புள்ள ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கான். ரொம்ப அருமையான ஒரு ஃபுட்பால் பிளேயர். பெரிய ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் அடித்து நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் போகிறதுக்காக அவன் நல்ல ஒரு வார்ம் அப்லாம் பண்ணி அவன் உடம்பை தயார் பண்ணுறான். எப்படி தயார் பண்ணுறான்னா, அந்த போட்டிக்கு அவன் என்னென்ன செய்ய வேண்டியதாக இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த வாலிபன் செய்கிறான். அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறதுனால அவனோட உடம்பை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொள்ளணும். அவன் ஒரு இச்சை அடக்கத்துக்குரியவனாக இருக்கணும். உலக பிரகாரமான காரியங்களை அவன் செய்தாலும் அவன் விரும்புகிற உணவை அவன் சாப்பிட முடியாது. அவன் விரும்புகிற காரியங்களை அவன் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் பலவீனமாயிடுவான். அவன் சோர்வு உள்ளவனாயிடுவான். ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு மணிக்கணக்கான நேரம் ஓடணும், ஜம்ப் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்களில் அவன் நல்ல பலமுள்ளவனாக இருக்கான். இதில் அவன் பலன் நடக்கிறான். பாருங்கள், உலக பிரகாரமான ஒரு வெற்றி தேவனாலே அந்த பையன் வாலிபன் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் இச்சை அடக்க உள்ளவனாக இருக்கிறான். அப்படி இருந்து அவன் இருதயத்தை பாதுகாத்து கொள்கிறான். அவன் உடம்பு அவன் சரீரத்தை பாதுகாத்து கொள்கிறான். இன்னைக்கு பரிசுத்தவான்களாய் வாழ ஆசைப்படுகிற தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாமளும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? நம்ம எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு பயப்படும் பயத்தை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால நாம் அந்த வாலிபன் உலகத்துக்காக பிரயாசப்படுகிறான். நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபன் நேஷ்னல் மேட்ச், அடுத்த நாள் காலையில் நேஷ்னல் மேட்ச் இருக்குது. அவன் எல்லா வார்ம் அப்பும் செய்துட்டு நல்ல ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறான். அவனோட பெட்ரூமில் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறான், வார்ம் அப் பண்ணுறான். இப்போ அவன் என்ன பண்ணான்னா, அவன் ஸ்டேடியமுக்கு போகிறான். அவங்க மாஸ்டரை பார்க்குறான். அவனுக்கு வார்ம் அப் சொல்லி கொடுத்த மாஸ்டரை பார்த்துட்டு, மாஸ்டர் நான் நல்லா வார்ம் அப் பண்ணிட்டேன், நான் நல்லா பண்ண போகிறேன், நமக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண போகிறான்னா, ஸ்டேடியமுக்குள்ளே விளையாடுறதுக்கு அவன் ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாகி கிளம்பிட்டான். போகிற போதில் ஒரு டெலகிராம் அவனுக்கு வருது. அது என்ன டெலகிராம்? ஒரு போஸ்ட் அவன் கைக்கு வருது. அது என்ன போஸ்ட்டுன்னு தெரியல. மாஸ்டர் சொல்கிறாரு, அது ஒரு முக்கியமான போஸ்ட்டுன்னு எழுதியிருக்குது, நீ அந்த போஸ்ட்டை படிச்சுட்டு போயிருப்பான்னு சொல்கிறாரு. உடனே அவன் விளையாட்டு முக்கியமாக இருக்குது, நான் வந்து படிச்சுக்கிறேன்றான். மாஸ்டர் சொல்கிறாரு, பரவாயில்ல, உங்கள் பேரண்ட்ஸ் அமைச்சிருக்கிறாங்க, அந்த போஸ்ட்டை படின்றாங்க. இவன் ஆர்வமாக என்ன பண்ணுறான், அந்த போஸ்ட்டை எடுத்து விரித்து பார்க்குறான். அந்த போஸ்ட்டை பார்த்தபோது அவனை மிகவும் வருத்தத்துக்குள்ளாக அவன் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவன் என்ன ஆச்சுன்னா, அந்த டெலிகிராம் எழுதியிருந்தது என்னன்னா, அவங்க தகப்பனார் வந்து இறந்துட்டாரு, அவங்கள பார்க்க வர வேண்டியதாக இந்த பையனை அழைச்சிருக்காங்க. உடனே அவங்க மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் தகப்பனார் இறந்துட்டாருப்பா, நீ விளையாட வேணாம், நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் அவன் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ பிரயாசப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் எல்லா பலமும் இருந்துச்சு, எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க அப்பா அவனால் காப்பாற்ற முடியல. அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு போய் எல்லாம் அவன் வருத்தப்பட்டு அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஓகே, அவங்க அப்பா கிறிஸ்துவுக்குள்ளே மரணம் அடைஞ்சிட்டாரு. அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு ஒரு நிச்சயம் அவனுக்கு இருக்குது அவன் மனசில். கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தள்ளி என்னாச்சுன்னா, அதே அவனுடைய ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊரில் ஃபுட்பால் டீம், அதே ஃபுட்பால் டீம் இங்கே ஒரு மேட்ச் நடத்துவதற்காக வராங்க. இந்த பையன் ரொம்ப ஆர்வம் அடைஞ்சிட்டான். சரி, அன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வீணாக போச்சு, இன்னைக்கு நம்ம போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு நல்ல வைராக்கியமாக கிளம்பி போகிறான். ஆனால் அவன் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டதை என்ன சொல்கிறாரு, தம்பி நீ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த, இப்போ உங்கள் அப்பா இறந்த வருத்தத்தில் இருக்க, உன்னால் விளையாட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, நீ உக்காருப்பா, இருக்க பசங்க நல்லா வார்ம் அப்லாம் நல்லா ப்ராக்டிஸில் இருக்காங்க, அவங்க விளையாடணும்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம டீம் விளையாடுறத பார்ப்போன்னு சொல்லி இவன் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்து இந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா என்னாச்சுன்னா, இவங்க டீம் படும் தோல்வி அடைகிற நிலைமையில ஒருவரும் நல்லா விளையாடாம அப்படியே தோல்வியை நோக்கி இவங்க டீம் போயிட்டு இருக்கு.
ஃபர்ஸ்ட் கோல் ஆப்போசிட் டீம் அடிச்சிட்டாங்க, செகண்ட் கோலும் ஆப்போசிட் டீம் அடிச்சிட்டாங்க. செகண்ட் கோல் அவங்க அடிச்சதும் இந்த பையன் போய் கேட்கறான், மாஸ்டர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. உடனே இந்த பையன் மனசுல யோசிச்சுட்டு போய் கேட்கறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, நான் விளையாண்டு பார்க்குறேன். உடனே அந்த மாஸ்டர் சொல்றாரு, நீயே வருத்தத்தில் இருக்க, எப்படிப்பா விளையாட முடியுமான்னு கேட்குறாரு. பரவாயில்ல, நான் விளையாடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க மாஸ்டர் சொன்னாரு, சரி எப்படி டீம் தோக்குற நிலைமையில இருக்கு, இந்த பையனையாவது விட்டு பார்ப்போமேன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. உடனே அந்த பையன் வார்ம் அப் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு உடனே அவன் ஸ்டேடியம்குள்ள வரான். ஸ்டேடியம்குள்ள வந்ததும் இப்படி அந்த பையன் விளையாண்டத ஸ்டேடியம்ல இருக்கிறவங்க யாருமே பார்த்ததில்லை. 3 கோலையும் தொடர்ந்து இந்த ஒரே பையன் அடிச்சிருக்கான். உடனே விளையாண்டு அவங்க டீம் வின் பண்ணதும் டீமும் அவன் மாஸ்டரும் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. சந்தோஷம் அடைச்சதுக்கு அப்புறம் அவன் திரும்ப வரான். என்னப்பா உங்க அப்பா இந்த வருத்தத்துல இருப்பேன்னு நினைச்சேன், நீ எப்படிப்பா வின் பண்ணன்னு கேட்டாரு எங்க மாஸ்டர். அந்த பையன் அழுதுகிட்டே சொன்னான், எங்க அப்பா சாகும்போது 2 கண்ணும் தெரியாது, ஆனா நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அவர் பரலோகத்துல இருந்து பாக்குற முதல் மேட்ச் இது, நான் அவர் பாக்குறான்னு வெறித்தனமா விளையாடினேன். என்னோட தேவன் என்னோடு இருந்து என்னை ஜெயிக்க வச்சாருன்னு சொன்னான். அவங்க மாஸ்டர் அவனை கட்டி பிடிச்சு அழுந்தாரு. அன்னையில இருந்து அந்த பையன் தேவனுக்கும் உண்மை உள்ளவனாய், அவன் செய்கிற தொழிலுக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்து அவன் வெற்றியை சுதந்திரிக்கிறவனாய் மாறிட்டான். ஆகையால் பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு பயப்பட காரியத்தை விட்டுவிட்டு நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கும் பயபக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் வாசிப்போம், வேதம் என்ன சொல்லித் தருகிறது, பயத்தை குறித்து வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டியதா இருக்குது. வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மீண்டும் ஒரு விஷயம் கேட்போம், சத்தமாக வாசிப்போம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மனிதனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் உச்சகட்டமாய் நமக்கு கொடுக்கிற உபத்திரவமா இருக்கும். என்னவென்றால் நம்மளை நெருக்க முடியும், அடிக்க முடியும், ஒடுக்க முடியும். இதை எல்லாவற்றையும் தாண்டி உச்சகட்டமான ஒரு உபத்திரவம் மனிதனால் எனக்கு கொடுக்க முடியும் என்றால் அது மரணம் மாத்திரமே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மரணத்தை மாத்திரம் குடிக்க முடியும். ஆனால் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றும் வேதம் சொல்லித் தருகிறது. தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும், உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். மனிதர்களுக்கு பயப்படுகிற காரியங்களை இதோடு விட்டு விடுங்கள். ஒரு மனிதரை பார்த்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மரணத்தை ஜெயித்திருந்த தேவன் நம்மளோடு இருக்கிறபடியால் இந்த வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, உனக்கு அதிகபட்சமான உபத்திரவம் என்றால் கொலை மாத்திரமே உன்னை செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களையும் அந்த மரணத்தையும் ஜெயித்த தேவனோடு நான் இருக்கிறேன். நீ எனக்கு மாத்திரம் பயந்து இருதயத்தில் சுத்தமுள்ளவனாய் வாழ்வாயானால் நீயும் என்னை போல் அந்த மரணத்தை ஜெயித்து உன் ஆத்துமாவையும் உன் ஆவையும் காத்து என்னோட சமூகத்தில் ஒரு நாள் வருவார். இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். அந்த வாலிப பையன் என்ன நிச்சயத்தோடு அப்படி விளையாடினானா, அவங்க அப்பா கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சதுனால என்னால் எங்க அப்பா பரலோகத்துல இருந்து அவர் கண்ணை உடையவராய் பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனால் பரலோகத்திற்கு நமக்கு ஒரு குறையும் இல்லை. பரலோகத்தில் நமக்கு ஒரு குறையும் இல்லை. குறை வைக்கிற தேவன் நம் மத்தியில் இல்லை. குறைகளை கொண்டு வருகிற தேவன் நம் மத்தியில் இல்லை. தேவன் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறான். அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், தேவனை பார்த்து என்ன கேட்கிறான் என்றால், வாசிப்போம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு என்ன பண்ணிட்டானா, திரளான ஆஸ்திகளையும் சொத்துகளையும் அவன் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்றான், அவன் ஆத்மாவை பார்த்து சொல்றான். என்ன சொல்றானா, இங்க பாரு என் ஆத்மாவே, வாசிங்க, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று என் ஆத்மா. அவன் சொல்றான் பாருங்க, எல்லா திரளான ஆஸ்திகளையும் எல்லா அந்தஸ்துகளையும் ஜெயிச்சிட்டான். ஆனா அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, என் ஆத்மாவே அவன் சத்தியத்தை அறியாதபடினால் அவன் சங்காரமாக்கிறதுக்கு அப்படி சொல்கிறான்.
வேண்டும். நன்றாக கவனித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என் ஆத்மாக்காக சொத்தையும் நிறைய பொக்கிஷங்களையும் சேர்த்து வச்சுட்டேன். இந்த வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்னா, என் ஆத்மாவை பார்த்து அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, என் ஆத்மாவை நீ இழப்பாரலாம், இன்னைக்கு நேத்து இல்லை, உன் ஆத்மா இருக்கிற வரைக்கும் நீ இழப்பாரலான்னு சொல்றாரு. ஆனால் நம் தேவன் அதுக்கு பதில் அளிக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே முட்டாளே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சொல்லுங்க, இந்த வார்த்தையை தேவன் உங்களிடத்துல கேட்டார்னா அல்லது என்னிடத்தில் கேட்டார்னா, நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இன்றைக்கு ராத்திரி உங்கள் ஜீவனும் என்னுடைய ஜீவனும் பறிக்கப்படுமானால் உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் இருக்கிறதா? நான் பரலோகத்தில் இருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவன் விரும்புகிற பரிசுத்தமும் தேவன் விரும்புகிற இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாய் காத்து கொண்டோமா? அப்படிப்பட்ட சுத்தமும் பரிசுத்தமும் நம்ம இடத்துல காணப்பட்டிருக்கிறதா? ஒவ்வொருவரும் சோதித்து பாருங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்ம இடத்துல இருக்குதா? தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நாமளே தேவனுடைய ஆலயம் எழுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் நிறைந்த ஆலயம். அந்த பரிசுத்தம் நிறைந்த ஆலயமாய் நாம் இருக்கிறோமா? நமக்குள்ள இயேசு கிறிஸ்து எல்லா சகலவற்றையும் படைத்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவனாய் இருக்கிறார் எழுதியிருக்கிறது வேதத்துல. அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள ஜீவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் அவர் நமக்குள்ள இருந்து துக்கப்படாம அவரை நம்ம பார்த்திருக்கிறோமா? நமக்கு இந்த பரலோக நிச்சயம் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சோதித்து பாருங்க. மீண்டும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். மத்தேயு 5:8 மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். மத்தேயு 5:8 என்ன இருக்குன்னா, கவலைப்படவே தேவையில்லை நம்ம. ஏன்னா எல்லா காரியத்தையும் செய்துட்டு ஆண்டவர் சொல்றாரு. வாசிப்போம். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனை தரிசிப்பார்கள். எப்படி தரிசிப்பார்கள் என்றால், தனக்குள் இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறதை நாம் உணர முடியும். நம்முடைய சரீரத்தில் ஆவியானவர் வசித்து நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். நாம் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் போதும். ஒவ்வொரு வாலிபர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, உங்களிடத்தில் ஏதாவது குறை இருக்குமானால், விட முடியாத பாவம் இருக்குமானால், நானும் ஒரு சில நாட்களில் யோசித்து பார்த்திருக்கிறேன். என்னவென்றால், இந்த வாலிப வயதில் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது, நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது. வயதான காலத்துல வேணா நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும் நான் நினைச்சிருக்கேன். ஆனா அப்படி இல்லை. நீர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அன்னையில இருந்து அவர் என்னைக்கு அவர் ரத்தத்துக்குள்ள உன்னை ஒப்பு கொடுக்குறியோ, அன்னையில இருந்து முடிவு பரியந்தம் உன்னை பரிசுத்தமா காக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களா போய் இருதயத்தில் பரிசுத்தம் நிறைந்தவர்களா போய் ஒப்பு கொடுங்க. பயத்தை குறித்து பார்த்தோம். மனுஷனுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னேன். இன்னொரு காரியம் என்னன்னா, கவலை. நான் என்னத்த உண்மை என்னத்த குடிப்புன்னு தெரியாம நம்ம கவலைப்படுறோம். அதுக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியினால் இப்படி கவலையா இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார். எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி, எதுவுமே தேவையில்லைங்க. உங்க சரீரம் இன்னைக்கு வரைக்குமானால் பரலோகத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் நம் தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளையும் சேர்த்துக் கொள்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. குரானை படிச்சு பாத்தீங்கன்னா, குரான்ல இருக்க என்னன்னு இருக்குன்னா, குரான்ல இருக்க தெய்வத்தை வணங்குறவங்க யாவரும் அந்த குரானை வழிபாட்டுக்கிற அந்த தெய்வனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்னு காட்டுது. ஆனா நம்ம தேவன் அப்படி சொல்லல. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொள்றீங்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து, ஒவ்வொருவரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த நிச்சயமே உடையவர்களாய் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த சந்தோஷத்தோடு ரட்சணிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் நம்ம சோதரம் செலுத்துவோமா? சோதரம் ராஜா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய நாமல் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்னு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்லிட்டாரு.
மனிதர்களை குறித்த பயம் நம்மளை விட்டு நீங்கணும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. மனுஷனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், எந்த கோலியா தொந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அடுத்தபடியாக தேவனுக்கு பயப்படுறதுக்கும் நீங்க ஒப்பு கொடுங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப பார்த்த மாதிரி எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, வாலிப வயசுல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு வந்த கஷ்டங்கள் இவ்வளவுதான் இல்லை. அவங்க எதுக்காகலாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாம் அந்த ராஜா எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொற்சனையை வணங்க சொன்னான், அதுக்காகவும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, இவன் ஜெபிச்ச எதுவும் கேட்கல. அதே போல ஐயோ ஜெயிலில் போடுறாங்களே, எங்க ஒரு ஜெயிலில் போட்டுன்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஜெபமும் கேட்கப்படலை, பாபிலோனில் கொண்டு போய் போட்டாங்க. ஆண்மை இழக்கும் காரியத்தை அந்த வாலிபர்களுக்கு செஞ்சாங்க. என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. அந்த வாலிபர்கள் பார்த்து அந்த அக்கினி சோலையில போட போறாங்க. அந்த வாலிபர்கள் சொல்றாங்க, ஏய் இங்க பாரு ராஜாவே, உனக்கும் இந்த அக்கினி சூளைக்கு என் தேவன் விடுவிப்பார். ஒருவேளை என்னை விட்டாலும் அவர் எனக்கு கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நான் மறிப்பேனா எனக்கு பரலோகத்தில் இடம் இருக்கு. அந்த நிச்சயத்தை உடையவர்களாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம வாசிச்சு பார்ப்போம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் மரணத்தை கூட அவங்க ஒரு பொருட்டை எடுக்கலைங்க. ஒரு மனுஷன் வந்து போய் சொல்லி செத்து போயிடுறான். அவன் அடக்கம் பண்ண பவுல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கொஞ்சம் ஆட்கள் அமைக்கிறாங்க, போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. திரும்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வராங்க, எங்கள் மனைவியார் வந்து அதே போய் அவங்க திரும்பி சொல்லி அவங்களும் மறிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, கணவன் இறந்ததை கூட அந்த மனைவிக்கு அவங்க சொல்லி அனுப்பல. அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மரணத்தை நமக்கு மரணம் ஒரு 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 வாழ்க்கையே கிடையாது. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆகையால் இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நான் சொன்னது போல, நான் பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, நீங்கள் வாசித்த போல, வேத வசனம் நமக்கு சொல்லி தந்தது போல, மனிதர்களுக்கு பயப்படாமல் இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாய் காத்து பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் இருந்து, அடுத்தபடியாக கவலை இல்லாத, எதை குறிச்சும் கவலை இல்லாதவர்களாய் வாழ்ந்து, பரலோகத்துக்கு இன்றைக்கு ராத்திரி என் ஜீவன் பறிக்கப்படுமானால் நான் இருப்பேன், அங்கே என் அப்பாவோடு நான் இருப்பேன் என்ற நிச்சயத்தோடு நாம செல்ல ஆயத்தமாக இருக்கணும். இந்த வசனத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளை முடிப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போமா? உண்மையுள்ள மனதோடு இந்த வார்த்தையை எங்களோடு பேசுகிறத ஏசப்பா, இதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இன்னிலிருந்து எங்களை மாற்றுங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஜீசஸ், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாய் எழும்புவோமே மகிமையிலே. ஏக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாய் எழும்புவோமே மகிமையிலே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. சொல்லுவோமா? உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தெய்வமே, எங்களை உம்முடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், உம்முடைய கரத்துல கொடுக்குறோம். எங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா குறைகளையும் நீங்க மன்னிச்சு மறக்கிற தேவனா இருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களை முழு இருதயத்தோடு உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை கொடுக்குறோம் ராஜா. இந்த மண்ணான இந்த உலகில் ஆண்டவரே, புல்லுக்கொப்பான இந்த வாழ்க்கையில உங்களுக்காக நாங்கள் எதையாவது செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. உங்களுக்காக நாங்கள் வாழவோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாவத்திற்கும் சிற்றின்பத்துக்கும் இந்த உலக பொருள் ஆசைகளுக்கும் விளக்கி எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒரு மனுஷன் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே, ஒரு போதகர் எங்களை ரட்சிக்க முடியாது ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. நீங்க எங்க யாவரையும் ரட்சிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலைக்காக வேண்டிக் கொண்டிருந்தால் விடுதலை கொடுங்க, சுகத்துக்காக வேண்டிக் கொண்டிருந்தால் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு பிரகாரம் நாங்கள் மனிதனுக்கு பயப்படாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், அது மாத்திரம் இல்லாம எந்த கவலையும் இல்லாம எந்த குறையும் இல்லாம நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீங்க எங்களை நடத்துகிறாங்க. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் எங்க அனைவருக்கும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தருகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே
வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை தரிசிக்க முடியும். மெய்யாகவே வாலிப தம்பியின் மத்தியிலே முடிவு செய்கிற போதுகிறவர்கள் நன்றாக வார்த்தைகள் மத்தியிலே பேசினார். மெய்யாகவே கர்த்தர் வானத்தின் வாசல் ஊழியர்கள் இணைந்து செய்கிற இந்த ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவாராக. மெய்யாகவே ஆராதனை நடத்தி கொடுத்த தாசனையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி செபித்து நாம் இறுதி ஆசீர்வாதத்தை கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, மெய்யாகவே ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ நீரை அடைத்திருக்கிறேன். ஆண்டவர், நான் பரிசுத்த ஆகியால் எல்லாம் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி எங்களை அடைச்சிங்களப்பா. ஆண்டவரே, அந்த தூய வாழ்க்கை வாழ சொந்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி இந்த கனமுள்ள ஒழித்து தந்து ஆண்டவரே நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்கள், பரிசுத்தத்திற்காகவே ஆண்டவரை ரத்தம் சிந்துகிறவர்கள் நிற்கிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் பரிசுத்த பாதைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தருடைய ஐக்கியம் அந்யோன்யம் சதா காலம் நம் யாவருடன் இருப்பதாக. ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓலை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓலை கல்லீரையா. இது வானத்தின் வாசல். ஆமென். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம் யாவரோடும் இருப்பாராக. ஆமென்.